குற்றால அருவிகளில் குளிக்க 5 நாட்களுக்கு பிறகு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவராஜனிடம் கேட்கலாம். 5 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. கடந்த 17ஆம் தேதி முதல் குற்றாலத்தில் பெருமழை, தென்காசி மாவட்டத்தில் பெய்த பெருமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் மழை அறவே இல்லாத நிலையில் கடந்த புதன்கிழமை மாலையில் இருந்து 5 அருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. மெயின் அருவியின் சீற்றம் குறையாததால் யாரும் அங்கு குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படாத நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று பிற்பகல் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அருவியின் ஒரு ஓரத்தில், அதாவது அருவியின் மையப்பகுதியில் தண்ணீர் சீற்றம் அதிகமாக இருந்து பாதுகாப்பு வளைவை தொட்டபடி தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஐயப்ப பக்தர்களின் நலன் கருதி அவர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட வேண்டாம் என்பதற்காக இவ்வாறு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் வேறு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அருவிக்கரையில் போதிய அளவுக்கு போலீசார் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி அளித்ததால் சபரிமலை சென்று வரும் பக்தர்களும் சரி, குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகளும் சரி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.